இந்தியால ரயில் போக்குவரத்திற்கான திட்டம் 1832ல ஆங்கிலேய அரசால தான் முதல்ல பரிந்துரை செய்யப்பட்டது. இருந்தாலும் கூட பல வருடங்களுக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்தினாங்க. இந்தியால முதல் ரயில் போக்குவரத்து 1837ல செங்குன்றத்துல இருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் இயக்கப்பட்டது. இந்த ரயில் சேவை அன்றைய சென்னையோட சாலை கட்டுமான பணிக்காக கிரானைட் கற்களை கொண்டு செல்ல பயன்பட்டது. இது முதல் சரக்கு ரயில். ஆனா அதுக்கு பிறகு இந்தியால முதல் பயணிகள் ரயில் சேவை 16 ஏப்ரல் 1853ல மும்பைக்கும் தானேக்கும் இடையே தான் இயக்கப்பட்டது. அந்த பாதையோட நீளம் 34 கிலோமீட்டர். அன்றைய ஆங்கில அரசு தனியார் ரயில் போக்குவரத்தை வணிக ரீதியா ஊக்குவித்ததன் காரணமா நிறைய ரயில் சேவை நிறுவனங்கள் துவக்கப்பட்டுச்சு. திட்டம் நிறைவடைந்த பிறகு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள அது வரும். இருந்தாலும் கூட நிர்வாகத்தை தனியாரை தான் நடத்தினாங்க. இப்படி சின்ன சின்னதா பெரிய வளர்ச்சி அடைஞ்ச இந்தியன் பிரிட்டிஷ் ரயில்வே இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச டைம்ல ஆங்கிலேய அரசாங்கத்திட்ட 42க்கும் மேற்பட்ட ரயில் சேவை நிறுவனங்கள் இருந்தது. நாளடைவுல இந்தியா குடியரசான பிறகு 1951ல தேசியமயமாக்கப்பட்டு இந்திய அரசோட கட்டுப்பாட்டின் கீழே 1952ல நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் இந்திய அரசால தான் நிர்வகிக்கப்பட்டு வருது. இந்தியா குடியரசான பின்பு இந்தியன் ரயில்வே துறைகள் அனைத்துமே அரசாங்கத்தோட முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அது இந்திய அரசால தான் நிர்வகிக்கப்பட்டது அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதுக்கு எல்லாமே விதிவிலக்கா ஒரே ஒரு ரயில் சேவையை கொண்ட தனியார் நிறுவனம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட பயணத்தை வெற்றிகரமா தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதுதான் சகுந்தலா எக்ஸ்பிரஸ். இந்த ஒரே ஒரு ரயில் தான் இந்தியால இயங்குற அந்த ஒரே ஒரு தனியார் தொடர்வண்டி. சுதந்திரத்துக்கு பிறகு எல்லா ரயில் துறைகளையும் பொது உடைமையாக்கிய போதிலும் இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும் இதிலிருந்து விடுபட்டு எப்படி தனியார் வசம் உள்ளது அப்படிங்கிறது இந்திய ரயில்வே துறையிட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. இந்திய அரசு ரயில்வே துறையில இருந்து தப்பி பிழைச்ச ஒரே ஒரு தனியார் சகுந்தலா எக்ஸ்பிரஸ் பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். கிரேட் இந்தியன் பெனிசுலர் ரயில்வே அப்படிங்கிற ரயில்வே நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுல இருந்த இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸ் 1903ல கில்லிக் நிக்சான் என்ற தனியார் பிரிட்டிஷ் கம்பெனி மூலமா தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ரயில் சேவை தொடங்கியதோட முக்கிய நோக்கமே மும்பையோட விதர்பா மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகள் விளையும் பருத்திய பம்பாய் துறைமுகத்துக்கு பக்கத்துல உள்ள முர்தாஜாபூர் நிலையத்திற்கு கொண்டு போகிறதுக்கு தான். ஏன்னா மும்பை துறைமுகத்திலிருந்து பருத்திய இங்கிலாந்தின் லண்டன்ல உள்ள மான்செஸ்டருக்கு கப்பல் மூலமா கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ரயில் சேவை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதனால இந்த ரயில்வே நிறுவனம் மும்பைல உள்ள முர்தாஜாபூர் ரயில் நிலையத்தில இருந்து வடக்கே அசல்பூருக்கு 76 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு இரும்பு பாதையையும், அதே போல அதே முர்தாஜாபூர் ரயில் நிலையத்தில இருந்து தென்கிழக்கு பகுதியில் உள்ள யவட்மால் அப்படிங்கிற ரயில் நிலையத்திற்கு 113 கிலோமீட்டர் நீளத்துல ஒரு ரயில் பாதையை நிறுவிச்சு. மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா 189 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸுக்கு சொந்தமான இரும்பு பாதை. பெரும்பாலான இந்திய ரயில் பாதைகள் எல்லாமே 5 அடி கொண்ட அகல பாதையா மாற்றப்பட்ட நிலையில இந்த சகுந்தலா ரயில் பாதை மட்டும் அமைக்கப்பட்ட நாள்ல இருந்து 2 அடி 6 அங்குல குற்றகல பாதையா தான் இருக்கு. ரயிலானது வேகம் குறைவாக செல்லவும் தடம் புரளாம இருக்கிறதுக்கும் இந்த குற்றகல பாதைகள் மலைப்பாங்கான பகுதிகளில் மட்டுமே உள்ள நிலையில சமமான தரைதளத்துல குற்றகல பாதையில் பயணிக்கிற ஒரே தொடர்வண்டி இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸ் மட்டும் தான். குற்றகல பாதையில பயணிக்கிறனாலையும் வழித்தடத்துல அதிக நிறுத்தங்களை கொண்டனாலையும் தன்னோட 189 கிலோமீட்டர் தொலைவு கடக்க சகுந்தலா எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 20 மணி நேரம். தன்னோட பெயர்ல எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருந்தாலும் கூட சகுந்தலாவோட சராசரி வேகம் 22 கிலோமீட்டர் பெர் ஹவர் மட்டும் தான். இந்த தொலைவை ஒரு பேருந்து கடக்கிறதுக்கு வெறும் 4 மணி நேரம் தான் ஆகும். இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸ்ல தான் பயணிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தொடர்வண்டி மக்களோட உணர்வுகள்ல கலந்துட்டு பேருந்து பயண கட்டணத்தை விட 6 மடங்கு இதோட பயண கட்டணம் குறைவு. மக்கள் இத ஒரு சேராட்டாவை போல தான் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ரயில் நிறுத்தங்கள் இல்லாத இடத்துல கூட சகுந்தலா எக்ஸ்பிரஸ் நிறுத்தி பயணிகளை ஏற்றிக்கிட்டு தான் போகுது. 1903ல இருந்து 1994 வரைக்கும் நீராவி என்ஜினால மட்டும் இயக்கப்பட்டு வந்த இந்த தொடர்வண்டி அதுக்கு பிறகு டீசல் என்ஜினுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இப்பவும் பயணிகள் ரயிலாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரே ஒரு தனியார் ரயில்வே இந்த சகுந்தலா எக்ஸ்பிரஸ் மட்டும் தான். 10 வருஷங்களுக்கு ஒரு தடவை இந்த கான்ட்ராக்ட் உரிமையை இந்த பிரிட்டிஷ் தனியார் நிறுவனம் புதுப்பித்துக் கொள்ளுது. அது மட்டும் இல்லாம இந்திய ரயில்வே இந்த தனியார் ரயில் வழித்தடத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு உரிமை தொகையா வழங்குது. 2016ல இந்திய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் பிரபு அப்படிங்கிற நபர் சகுந்தலா எக்ஸ்பிரஸுக்கு சொந்தமான 189 கிலோமீட்டர் குற்றகல பாதையை அகல பாதையா மாற்ற 1500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அன்றைய அரசால திட்டமும் தீட்டப்பட்டது. ஆனா அந்த பணிகள் முடியாதனால 2016க்கு பிறகு சகுந்தலா எக்ஸ்பிரஸ் இயங்கல. இந்தியாவோட எல்லா ரயில்வே நிறுவனங்களும் அரசுடைமையாக்கப்பட்ட நிலையில தனியார் துறையிட்ட உள்ள இந்த ஒரே ஒரு சகுந்தலா எக்ஸ்பிரஸ் மட்டும் 100 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக இயங்கியிருக்கு.